நிறைய தடங்கள்லாம் தாண்டி ஒரு வழியா வந்து இந்த F4 ரேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இது எப்படி சொல்றது? போன வருஷம் நடக்க வேண்டியது ஏகப்பட்ட தடை. இப்போ நியூஸ்லலாம் வந்து பயங்கரமா பேசி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எப்படி நடத்துவீங்க? அப்படின்ற மாரி நெறைய கான்ட்ரோவர்சிலாம் வந்தது. ரோட்ல எப்படி நடத்துவீங்க? மக்கள் டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்ற மாரி கோர்ட்டுக்கு போயிட்டு அத கோர்ட்டு பேனே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் மழை காலம் வேற. அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்ற மாரி இப்போ வச்சாங்க. இப்போ வைக்கும்போதும் அதுதான் கேட்டாங்க ப்ரெஸ்ஸுலாம். கரெக்டாக மழை காலத்தில் வச்சுருக்கீங்களே எப்படி நடந்துருமா கரெக்டாக? ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. அது ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி தான் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. அது வந்து மழைலாம் பெஞ்சதுன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, ரேஸ் நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சான விஷயம் கரெக்டாக மழை டைமில் வச்சுட்டாங்க. சாட்டர்டே வந்து இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா இது இன்னும் சர்டிஃபிகேட் வரல, ஆரம்பிப்பாங்களா இல்லையான்னு தெரில, அப்படியே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியாக எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நடந்து முடிஞ்சு இந்த சாம்பியன்ஷிப் முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் வந்து ஒரு ரேஸில் வின் பண்ணியிருக்காரு. அதே ரேஸில் வந்து இந்தியன்ஸ் 2 பேர் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் எடுத்திருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடச்சிது இதுக்கு ரொம்ப நாளாகவே அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல் வந்து இது ரெகுலராக வந்து லைவ் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம எந்த சேனல் பார்த்தாலும் கார் ரேஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த கார் ரேஸோட சீட் கெப்பாசிட்டி வந்து 8000. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து டிக்கெட் வேணும் கேட்டு சுற்றிட்டு இருந்தாங்க கிடைக்காம. அந்தளவுக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீச். அதுவும் இல்லாமல் இதுக்கு பயங்கர நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேறு. இது வந்து மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறதால அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு, எப்படியாவது நான் ரோட்டில் ரேஸ் நடத்தி காட்டுவேன்ட்டு அவர் மேலே பயங்கர நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அதுவும் ஒரு வகையில் இந்த ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து 2 வகையாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து இந்த காமன் பீப்புள், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க. இது ஏன் இப்படி சென்னையில் நடக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீட்டில் ரேஸ் விடுற அளவுக்கு இது இருந்தால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க டீம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சவுண்ட் ப்ரூஃப் போட்டுலாம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எப்படி ரோட்டில் சவுண்ட் ப்ரூஃப் போடுவாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ரேஸ்லாம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஷோ மாதிரி பண்ணி காமிச்சாங்க. எல்லோ கலர் காரை வந்து ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் பயங்கர சத்தம். இப்படி ரேஸ் நடத்தல அவ்வளோ சத்தம் வரும், நீங்கள் ஒரே இடத்துல நிப்பாட்டி ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர சத்தமாக இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பயங்கர டிராஃபிக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குது, அது எங்கள் ரோட்டில் நடத்துகிறீங்க அப்படி இப்படின்னா சொன்னாங்க. இதில் தமிழ்நாடு சார்பாக எதாவது கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தினா நல்லாயிருக்கும். இது நடத்துகிற அசோசியேஷன் வந்து ஆந்திராவை சேர்ந்தது. அவங்க வந்து இங்கே சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. இந்த ரேசர் கம்யூனிட்டிலலாம் கேட்டால் இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம சென்னை தான் வந்து மெக்கா ஆஃப் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்திலலாம் ஃபஸ்ட்டு ட்ராக்கு கொண்டு வந்தது சென்னை தானா. இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து இங்கே வந்து தான் ரேஸ் பார்ப்பாங்களாம். எப்படி சொல்கிறது, எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் போஸ்டர்ஸ் இருக்குமா இந்த மாதிரி ரேஸ் நடக்குதுன்ட்டு. 1,00,000 பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்களாம். தூர்தர்ஷன்லாம் டெலிகாஸ்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவோட ரேசிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சென்னை தான். இந்த ரேசிங் கம்யூனிட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் இதை கேள்விப்பட்டேன். பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னடா இவ்வளோ வரலாறு இருக்கா ரேசிங்க்கு சென்னையில் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களாம் வந்து இதை ரொம்ப ப்ரௌடாகவே நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய பைக் ரேசர் ரஜினி கிருஷ்ணன் அவரை பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னது அதான், இந்த ஸ்போர்ட்ஸ் வளராமல் இருக்க முக்கியமான காரணமே இதுக்கான ஐபால் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான வியூவர்ஷிப் இல்லை, இது சரியாக ப்ரொமோட் பண்ணல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த ரேஸ் வந்து வேறு லெவல் ப்ரமோஷன். ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த நியூஸ் தான் வந்துட்டு இருந்தது. நிறைய செலிப்ரிட்டிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா, இந்த குக்வித் கோமாளி, அஸ்வின், அந்த மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த டீம்ஸும் ஓன் பண்ணுறாங்க. ஜான் ஆப்ரஹாம் வந்திருக்காரு, அப்புறம் அர்ஜுன் கபூர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் முன்னாள் கிரிக்கெட்டர் சௌரவ் கங்குலி வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. சின்ன சின்ன செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் ரேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட் தான். இப்போ ஃபஸ்ட் டைம் சென்னையில் பண்ணுறாங்க. இதுக்கே இதோட ஹைப் வந்து ரொம்ப இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பல மடங்கு இருக்கும் இதோட ஹைப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் ஷாட்லாம் பார்த்தோம், அந்த தீவுத்திடலை சுற்றி நைட் வியூவில் லைட்லாம் போட்டு சமாளாக இருந்தது. இப்போ நம்ம நார்மலாக நம்மளே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு ரேசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட கம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நடக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நம்மளுக்கே தெரியுது. எப்படியோ ஒத்த காலம் நின்று நடத்திட்டாருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ரூலிங் பார்ட்டினால தான் நமக்கே தெரியும். அவங்க ஸ்டார்டிங் வந்து ரோடெல்லாம் போட்டு அந்த சைடில் ஃபென்ஸ்லாம் அடித்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இல்லை பண்ணக்கூடாது, நாங்கள் பேன் பண்ணுறோம், நீங்கள் ஏன் ரோட்டில் நடத்துகிறீங்க, உங்களுக்கு தான் தனியாக ட்ராக்லாம் இருக்கே, அங்கே
நடத்துனாங்க. ஆனால் முடியவே முடியாதுன்னு கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க. எனக்கு வந்து அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. மூவி ப்ரமோஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆட்லாம் விட்டுருந்தாங்க. இந்த பஸ்ஸு பின்னாடி போஸ்டர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம், இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பீச்சில் பார்த்தா நம்ம சென்னைன்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தா 2 ரேஸ் காரை வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபோட்டோ எடுக்கவே நிறைய கும்பல் போயிருந்தாங்க. இங்கே நிறைய பேர் பேட்டிலாம் எடுத்தாங்க ஆடியன்ஸ் கிட்டலாம். அவங்க அதான் சொன்னாங்க, ரேசிங்க்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், இதை பார்க்குற கிட்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் ஒரு ரேசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை அவங்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அந்த ரேசிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியா சென்னைனாலே நம்ம கிரிக்கெட் சேத்பாக்கம் தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா படம் பார்ப்போம். இந்த மாதிரி கார் ரேஸு பைக் ரேஸு வரும்போது இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயம் இருக்கும். இது வந்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்.